பொய் சொல்லாதீங்க. பொய் சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரி விஷயத்த பண்ணாதீங்க. எஸ்பெஷலி நம்ம ஒரு ப்ராப்ளம் அவாய்ட் பண்றதுக்கு ஒரு சின்ன பொய் சொல்லிடும். பட் அந்த பொய்யை சமாளிக்கிறதுக்கு நம்ம நிறைய பொய் சொல்லி கண்டினியூ பண்ண வேண்டிய மாதிரி ஆயிடும். அந்த டைம்ல எப்பா ஓகேடா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னு தோணும். பட் பிரச்சனை என்னன்னா உங்க கண்ணு முன்னாடியே நீங்க ஒரு டிஸ்ஆனஸ்ட் பர்சனா நிப்பீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? விமென் கேன் ஸ்மெல் யுவர் லைஸ். நம்ம கிட்ட ஏதாச்சும் மறைக்கிறானா உங்களுக்கு தெரிஞ்சாலே உங்க பாண்ட்ல ஒரு மைல்டான கிராக் ஸ்டார்ட் ஆகும். பெரிய கிராக்கா இருந்தா கூட பிரச்சனை இல்லை, சால்வ் பண்ணிடலாம். அந்த மைல்டு கிராக் தான் ரொம்ப பெரிய பிரச்சனை. எங்க எப்படி வரும்னு எதுவுமே தெரியாது. பட் ஸ்லோவா உங்களோட பாண்டை பிரேக் பண்ணும். நீங்க ஒரு வாட்டி போய் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உங்களை மன்னிச்சிருவாங்க. பட் உங்களோட டிஸ்ஆனஸ்டி அவங்க மைண்ட்ல எப்பவுமே நிற்கும். ஸோ லெட் அஸ் பி ஹானஸ்ட். ஹானஸ்ட்னா என்ன தெரியுமா? ஒரு விஷயத்த சொல்றதுக்கு கஷ்டமா இருந்தாலும் நான் உண்மையா தான் இருப்பேன்னு சொல்லி நிக்கிறது தான் பி ஹானஸ்ட். இப்போ நீங்க ஹானஸ்டா இருந்தீங்கன்னா மேபி பிரச்சனை வரலாம், பட் உங்க மேல அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை ஏர்ன் பண்றது ரொம்ப முக்கியம். ஸோ போய் சொல்லாதீங்க. வருத்தம் என்றாலும் நானாக போய்த்தான் சொல்ல வேண்டும், எனக்கு வருத்தம் இருக்கிறது என்று. அன்பு என்றாலும் நானாக போய்த்தான் சொல்ல வேண்டும், உன் மீதான என் அன்பு மிகப்பெரியது என்று. தானாக மலரும் மலர்கள், தானாக உதிக்கும் சூரியன், தானாக பெய்யும் மழை, தானாக வீடு திரும்பும் பறவைகள் எவ்வளவோ இருக்கின்றன இந்த உலகில் என்று. என்ன ஒரு சூப்பரான ஒரு கவிதை பாருங்க. எல்லாவற்றையும் சொல்லி சொல்லி தானா மனுஷனுக்கு புரிய வைக்க முடியும்? தானா நடக்காதா? ஆனால் தானா நடக்கவே நடக்காது. ஏமாறாம இருக்கணுமா? எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. காயப்படாம இருக்கணுமா? ரொம்ப உண்மையா இருக்கிறத நினைச்சுக்கோங்க. அடி வாங்காம இருக்கணுமா? ரொம்ப பேசாதீங்க. நிம்மதியா இருக்கணுமா? இருக்கிறத வச்சு வாழ கத்துக்கோங்க. வலியே இல்லாம இருக்கணுமா? யாரையுமே நம்பாதீங்க. அடுத்த தலைமுறையிடமாவது வெளிநாட்டு மோகத்தையும் ஆசைகளையும் கனவுகளையும் வளர்க்காமல் இருங்கள் சொந்தங்களே. வெளிநாட்டு வாழ்க்கையில் காசை எடுத்து விடுகிறார்கள், ஆனால் சந்தோஷத்தை தொலைத்து விடுகிறார்கள். வாழ்க்கை ஆரம்பமாகும் காலத்தில் விமானம் ஏற்றி விடுகிறார்கள், வாழ்க்கை முடியும் நேரத்தில் இறக்கி விடுகிறார்கள். வெளிநாட்டில் சம்பாதிக்க வந்தவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தேன், நிம்மதியாக வாழ்ந்தேன் என்று சொன்னதை விட 10 வருடமாக 20 வருடமாக 40 வருடமாக இங்கேதான் இருக்கிறேன் என்ற சொல்தான் அதிகமாக கேட்க முடிகிறது. 2 வருடம் ஒரு முறை 1 மாத கால விடுமுறையோ அல்லது 2 மாத கால விடுமுறையோ கிடைக்கிறது. அதில் என்ன சந்தோஷம் கிடைக்கின்றது? எதை அனுபவிக்க முடிகிறது? இங்கே அடைந்ததை விட இழந்ததுதான் அதிகம் நண்பர்களே. அம்மா, அப்பா, அக்கா, தங்கை, அண்ணன், தம்பி, மனைவி, குழந்தைகள், சொந்தங்கள், நண்பர்கள், நம் பிறந்த மண், நல்லது கெட்டது, சந்தோஷம் துக்கம் என எல்லாத்தையும் அனைவரையும் விட்டுவிட்டு அனைத்து சந்தோஷங்களையும் இழந்துவிட்டு காசு என்ற ஒன்றே என்று அனாதைகளாக வாழும் வாழ்க்கை தான் வெளிநாட்டு வாழ்க்கை. ரிலேஷன்ஷிப்ல நிறைய சண்டை வருதுன்னா அது ஒரு கிரீன் பிளாக். உங்க பார்ட்னர் உங்க கூட நிறைய ஆர்கியூ பண்றாங்கன்னா அந்த இடத்துல ஃப்ரீடம் இருக்குன்னு அர்த்தம். ஆர்கியூமெண்ட்ஸ் will never end the relationship. Arguments will make the relationship stronger. ஆர்கியூமெண்ட்ஸ்னா என்னன்னு தெளிவா சொல்றேன். அது ஒரு 3 விஷயம் இருக்கு. ஒன்னு, கோவம்ன்ற ஒரு எமோஷன். செகண்ட், பேச முடியாத ஒரு உண்மையை அவங்க வெளியில சொல்லுவாங்க. தேர்டு, அவங்க சொல்ல முடியாத ஒரு எதிர்பார்ப்பை கன்வே பண்ணுவாங்க. இதுல பிரச்சனை என்னன்னா அந்த கோவத்தை மட்டும் தான் நம்ம பாக்குறோம். அந்த கோவம்ன்ற எமோஷன் ரிமூவ் பண்ணிட்டோம்னா அவங்க உங்ககிட்ட ஏதோ சொல்ல வருவாங்க, ஏதோ உங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்க. இது மட்டும் என்னன்னு புரிஞ்சு பாருங்களேன், உங்களோட ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு பியூட்டிஃபுல்லான லவ்ல போய் முடியும். ஆர்கியூமெண்ட்ஸே இல்லாத ரிலேஷன்ஷிப் தான் ஆக்சுவலி ரொம்ப ஃபேக்கான ரிலேஷன்ஷிப். ஒரு நாள் அது இல்லாமலே போயிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட் வந்துச்சுன்னா அந்த கோவத்தை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத பொறுமையா கேட்டு பாருங்க. லைஃபே ரொம்ப நிம்மதியா இருக்கும். கஷ்டம் தான், பட் நிம்மதியா இருக்கணும்ல.